இது எனது பாட்டிலா. இது மிகவும் சிறியது. மற்றும் எனக்கு இதை விட பெரிய பாட்டில் எனக்கு ஒன்று உள்ளது. தேவையானது இதுதான். உன்னிடம் என்ன இருக்கிறதுன்னு உன்னால் தெரிகிறதா? வாவ், ஆமா, உங்களை எல்லாம் விட என்னிடம் மிகப்பெரிய பாட்டில் இருக்கிறது. எவ்வளவு அற்புதம். நான் பல ஆண்டுகளுக்கு நிரப்பிக்கொள். கிம், நீதான் அதிர்ஷ்ட கெட்டவள்னு சொல்லலாம். முதலில் உன்னுடையவற்றை நாம் சோதிக்கலாம். சரி, பாட்டிலை திறப்போம். இது சிறியதாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறதை மிகவும் ருசியானதாகவே இருக்கிறது. இது ஸ்கிடில்ஸ் மற்றும் டேன் ஜெல்லி. இதுவென்பதை நிச்சயமாக ருசிக்கலாம். இது மிகவும் சுவை. ஓ ஆம், ஓ, அடித்தளத்தில் இன்னும் சில எஞ்சி உள்ளன. நான் என்ன செய்யணும்? நான் அதை எப்படி பெறுவேன்? காத்துரு, என் நாக்கு. அது சிக்கியது. கூவெண்டின் சரி, உதவி செய். என்ன செய்ய இதடியா எனக்கு தெரியும். இதை வெட்டி விடுவோம். என் தெரிகிறவதை வெட்டாதீர்கள். இல்லை, நான் அதை செய்தேன். நன்றி. சரி, இப்ப நான் இந்த பெரிய ஸ்கிட்ல ஜெலிய திணிக்க நேரம். இது ரொம்ப சுவையா இருக்குது. ஓ ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ருசியாய் உள்ளது. சரி, இன்னும் கசக்க போறோம். ஓ, நமக்கு ஆரஞ்சும் மஞ்சளும் கிடைச்சிடுச்சு. வாங்க, பச்சை வெளியில் வரல. வாங்க, நான் அதை சுருக்க முடியல. அதை திறக்கலாம். நான் செய்து விட்டேன். இப்போது நான் அதை என் கைகளால் எடுத்துக்கொள்ளலாம். இருங்கள். என்ன? என் கை அது சிக்கியது. பெண்கள், என்னை உதவுங்கள் தயவு செய்து. சரி அட, சரி, அது தொடரு. சரி. தீனா. இது சிறிது பிழுது பார்த்துவிடலாம். நான் நினைச்சதையால் இது எளிதல்ல. 1 2 1 0. உல்டிமா, எனக்கு வேற ஒரு இங்கே ஒரு மிக்க புத்திசாலித்தனமான யோசனை இருக்கிறது. நான் பாட்டில் மீது நிறைய ரப்பர் பேண்ட்களை இடலாம். ரப்பர் பேண்ட்கள் பாட்டிலை அழுத்தி செய்து எல்லா இனிப்புகளும் என்னுள் நேரா பிழிந்து கிடக்கின்றன. எனக்கு அவற்றை ரொம்ப அதிகமாவே வேண்டும். இது வேலை செய்கிறது. ஸ்கிடில்ஸ் ஏற்கனவே வெளியே வர ஆரம்பமாய் விட்டது. இது மிகவும் ருசியா இருக்கின்றது. ஓயே, அடடே, ருசியானது. இன்னும் தானியங்கள் இருக்கின்றனவா? வணக்கம். அவைகள் வெளிவரவில்லை. என்ன செய்வது? நண்பர்களே, எனக்கு தெரியவில்லை. அப்போது சரி, எனக்கு வேற ஒரு யோசனை கிடைச்சது. இப்போது நான் இந்த பார்ட்டிலை வெட்ட போறேன். பாருங்க, அது வேலை செய்தது. ஏய், இப்போது நான் அதை பிடித்துக்கொண்டு சுவை உங்களைப் போடலாம். போல என்னையும் உதவ முடியுமா? மிகவும் சரி. ஓ, நன்றி. என் கைகளில் சில ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது இப்போது. ஆனால் இது வேலை செய்தது. மிகவும் நன்றி ஜீனா. நீங்களும் உங்களின் மதிய உணவை சாப்பிடலாம். ஆமாம், நீ சொல்வது சரி. இது மிகவும் ருசியானது. நிறுத்த முடியல. ஓ ஆம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்க சுவையா உள்ளது. நான் முடிச்சிட்டேன். எது இது? கிம்பர்லி பருமளவு பெரிய கேக்கை வைத்திருக்கிறார். ஆனால் எனது மிகவும் சிறியது. ஏனெனில் இது எனக்கு போதவில்லை. ஏவெனில் தீனாவுக்கும் பெரிய கேக்கே இருக்கிறது. என்ன அழகான கேக். மத்த எல்லாத்திலும் நான் மிகப்பெரிய கேக் வச்சுல. ஏன் கடவுளே, நான் தான் இதுவரை இத்தனை பெரிய கேக்குகளை சாப்பிடல. இது எனது. ஆனா குவெண்டின பாருங்க, இது ரோம் சாப்பிட்டது. சரி, இது ரோஸ் அப்படியது. ஆனாலும் நான் இதை சாப்பிட முடியும். பெரிய சாப்பிடுகிறீர்கள். ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் ருசியானது. ஆனால் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி உள்ளது. நான் ஒரு கோரிக்கை செய்ய முடியும். அடுத்த முறை பெரியதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஊதலா. ஐயோ, என் கேக். ஏன் என்னை சிரிக்கிறீர்கள்? டினா, உன்னோட வரிசை. ஆமாம், குவெண்ட், இது எனது வரிசை. இல்லை, நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். குவெண்டின், நிறுத்து நிறுத்து. நான் எப்போதும் நிறைய இனிப்புகள் மற்றும் பொம்மைகள் செய்கிறேன். மிகவும் பேராசை. நல்லாகத்தான் யோசனை கிடைச்சது. குட்டி கேலி ஒன்றுக்கு மெழுகுவர்த்திக்கு பதிலாக டினாவுக்கு ஒரு உடையம் வைப்பேன். என்ன ஆகும் பார்ப்போம். அவ்வுடையம் எப்படி தனியும். பாருங்கள். ஓ, என்ன என்ன நடந்தது? ஏன் நான் கேக்கில் மூடப்பட்டிருக்கிறேன்? பாருங்க, அதற்கே சிரிப்பாக இருக்கிறது. ஆம், லண்டன், எனக்கு என்ன கேக் இன்னும் ருசியது. நான் அதை நேசிக்கிறேன். என்ன சுவை. சரி கிம்பர்லி, இது நிச்சயம் உன் நேரம். இந்த பெரும் அற்புதமான மற்றும் ருசியான கேக் உண்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் நானும் ஒரு விருப்பம் கேட்க வேண்டும். ஆமாம், அது நிசப்பமாக நடக்கட்டும் என நிறைவேறுகிறேன். ஆனால் இப்போது இந்த அழகான மற்றும் சுவையான கேக் சாப்பிட விரும்புகிறேன்.
கொள்கிறேன். மிக சிறப்பு. ஓ ஆம், இந்த முதல் துண்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. அந்த என்ன நடக்கிறது? ஏன் என் கேக் குறைந்து கொண்டிருக்கிறது? ஏய் ஜான் க்ரூ, அது என் கேக். ஓஹோ டினா நம்மளை கண்டுபிடித்து விட்டார். நிறுத்து. இப்போது உன்னை பற்றி கோபமா இருக்கிறேன். பரவாயில்ல. சரி நான் ராஜா. தான் உண்ணலாம். ஓ எவ்வளவு குளிர். இது ஸ்ட்ராபெர்ரிகள் சூப்பர் கலவை. ஆஹா, எனக்கு புத்திசாலி. சின்னதா? ஏன் இது இவ்வளவு சின்னது? ஓ மற்றும் நான் மிகவும் பெரியவன். ஸ்ட்ராபெர்ரி. மிகப்பெரிய பிடிப்பேன் கிரீம். என் ஆசை ஒன்று நிறைவேறிவிட்டது. நான் மிகப்பெரிய கனவினை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் பாருங்கள் டினாவை, அவள் தோல்வியாளி. அடடா, எனக்கு சிறிய பகுதி தான் கிடைத்திருக்கலாம். ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. அப்போ இத வச்சு என் பண்ணலாம். வாய் முழுவதும் வழங்கல் கிரீம். ஓ எவ்வளவு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போ முடிஞ்சது என்னுடைய வழி. அத முயற்சி பண்ணலாம். ஸ்ட்ராபெரிகளில் தொடங்குவோம். ஆனால் நிமிடம், நான் முதலில் ஸ்ட்ராபெரிகளை கிரீமுடன் ஒன்றிணைத்து கொப்பளத்தில் வைக்கலாம். சிறிய தகவல். ஆனா யம்மி. இப்போது எனக்கு தோன்றியது ஸ்ட்ராபெரிக்கு சுருண்டு கிரீமில் இட்டு விடுங்கள். அப்படியே எல்லாத்தையும் கலக்கத்தில் சேர்க்கலாம். ஒரு கரண்டியால். இப்போது எனக்கு ஸ்ட்ராபெர்ரி கிரீம் கிடைக்கிறது. சுவையாக இருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான யோசனை. இப்போது நான் கொஞ்சம் டோஸ்ட் சாப்பிட போகிறேன். இதோ ஒரு டோஸ்டர் மற்றும் ரொட்டி துண்டு. ஜவி ஆர் கியூடார ஜிகோ ஐஎஸ்டா தவிர்க்கலாம். இப்போது அவற்றை தட்டு மீது வைத்து மேலே ஸ்ட்ராபெர்ரி கிரீம் தடவி. இதோ சாண்ட்விச். நான் ஒன்றிற்கு பிறகு ஒன்று அடுக்கவிருக்கிறேன். எனவே இது சாண்ட்விச்சாக இருக்காது, இது கேக்காக இருக்கிறது. சிறந்த ஐடியா இல்லையா? முடிஞ்சிட்டதா? போயிலா ஏதோ ஒன்றில்ல. ஓ அது சரி, மேலே கிரீமால் அலங்காரம். ஓஹோ, நான் அது செய்தேன். நான் சுவைக்கிறேன். ஆஹா, குறைந்தபட்சம் நான் உயிருடன் இருக்கிறேன். ஆனால் நான் எதையும் முயற்சி செய்யவில்லை. ஓ நாளை, குறைந்தபட்சம் நான் சுத்தமாக இருக்கிறேன். ஆனால் என் சிகிச்சை அப்படி இல்லை. சரி, அது எப்படி இருந்த போதும் முயற்சி செய்வோம். இது ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு ருசியானது. சரி குவெண்டின், இனி உன் வரிசை. நீங்க சரி, நான் யோசிக்கிறேன். ஓ எனக்கு கொண்டு ஒரு புழுதியான யோசனை உண்டு. நான் கிரீமை எடுத்து அதை பிணைத்து இப்போது அப்படியே ஸ்ட்ராபெரியில் குத்தி பிழிகிறேன். பாருங்கள், ஸ்ட்ராபெரி நிரம்பி பெரியதாகிறது. வெறித்தனமா வாயா வாங்கு. ஓ அது வெடித்து விட்டது. ஆஹா, இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது பெண்களே, சரிதானே? இப்போது நாங்கள் ஹலோ பெண்களே, உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். மேரி முதலில் இருப்பார். வாவ், ஓ எம்மா அதை திறக்கிறார். இது ஹப்பா பப்பா கம் கூல். இது குள். இந்த பந்தை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும் என்பதை பாருங்கள் மேரி. வாவ், சரி, உன்னுடையதை திற. வாவ் வாவ், இது உண்மையான சாக்லேட் கேக். அற்புதம், இது மிகவும் நல்லது. போகலாம், நம்முடைய கேக்குகளை ஒரு துண்டு எடுக்கலாம். நான் முயற்சிக்கிறேன். ஓ இது நல்லது. என்னுடையது இப்போது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. இதன் உள்ளே கம்மாக இருந்தால் நன்றாக இருக்கும். நான் இன்னொரு பபிள் ஊத முடியும். எனக்கு இன்னும் வேண்டும். என் வாயில இப்போது நிறைய கம் இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிச்சது. நிறுத்து, எனக்கு ஒரு யோசனை வந்தது. மாற்றுவோம். நான் சிந்திக்கிறேன். இல்ல, எனக்கு சாக்லேட் வேண்டாம். எனக்கு சுவை குங்கம் அதிகம் பிடிக்கும். ஓ சரி, அப்போ ஒரு கிண்டல் செய்வோம். என் முடிமுள் கொண்டு எம்மாவி பபிளை குத்தலாம். மற்றும் பாம், நான் முழுவதும் பபிள் கமில் மூடப்பட்டு விட்டேன். நல்ல வேலை மேரி, நான் உனக்கு ஒரு பரிசு தருகிறேன். என் கேக் சாப்பிட விரும்புகிறாயா? என்ன நீ என்ன செய்தாய்? நானும் செய்ய முடியும். மேரி, நான் சாக்லேட்ல மூடப்பட்டு விட்டேன். நீ என்னை அழுக்காக்கி விட்டாய். இதோ நீதான் முதலில் தொடங்கினாய்.
ஓஹோ இல்லை புனித மொழி. ஓ நண்பர்களே, நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் கேக்ல மூழ்கி இருக்கிறீர்கள் நண்பா. இது நகைச்சுவையாக இருந்தது. பாருங்கள் இந்த முறை என்ன நடக்கப் போகிறது. எம்மா தோற்றுவிட்டாள். மேரி, உன்னிடம் என்ன இருக்கிறது? ஓஹோ, முழு பாக்கெட் ஹப்பா பாப்பா. வாவ், இது ருசியாக இருக்கிறது. இது ஸ்லைம் போல இருக்கிறது. யாம், நான் முழு வாரியையும் சாப்பிட விரும்புகிறேன். ஓ இல்ல, ஓ எம்மா, நான் சிக்கிக் கொண்டேன். எனக்கு உதவுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை வெளியே இழுக்கிறேன். நான் கீழே விழுந்து விட்டேன். மேரி, நீ எப்படி இருக்கிறாய்? நான் பப்ளிகமில் மூழ்கி இருக்கிறேன் நண்பா. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். வாங்க, கை தட்டுவதை நிறுத்து. வாவ், எனக்கு முழு வாலினுடெல்லாம் கிடைத்துள்ளது. இங்கே என் பெரிய கரண்டி வருகிறது. வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் நீங்களே அறிந்திருப்பீர்கள், நான் இதை நேரடியாக வாளிலிருந்து குடிக்க முடியும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் எதையும் பார்க்க முடியலை. அது வேடிக்கையாக இருந்தது. நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய். அடுத்ததுக்கு போகலாம். வாவ், இது ஒரு நீரூற்று. எம்மாவிடம் சாக்லேட் ஒன்று இருக்கிறது. அதை முயற்சிப்போம். நான் முதலில் முயற்சிக்கிறேன். ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் ஒரு பெரிய பபிள் ஊத முடியும். சூப்பர், எனக்கு இன்னும் வேண்டும். இப்போது என் முறை. ஓ, சாக்லேட் நீரூற்று மிகவும் நல்லது. பிங்கோ, காத்திரு. எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. நான் ஒரு ஸ்ட்ரா கொண்டு ஒரு இனிப்பு பபிள் ஊதலாம். அதை பாருங்கள். மேரி, நீ என்ன செய்கிறாய்? இது விசித்திரமாக இருக்கிறது. சரி, காத்திருந்து பாருங்கள். ஹோ, இது நான் ஒரு சுவையூட்டும் கமலை பிடித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாய்க்குட்டி. இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் அதை செய்ய முடியும். ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு பபிளை ஊத முடியாது. ஆனால் நான் சாக்லேட்டை உறைய வைக்க முடியும். நாம் பனியில் ஓவியம் வரைவோம். அதை பாருங்கள். எனக்கு ஒரு பூனை தலை கிடைச்சது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அது எனது மட்டும். மிகவும் நல்லது. எனக்கு இன்னும் சாக்லேட் வேண்டும். என் நண்பர் இவ்வளவு பேராசையாக இருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை வந்தது. நான் அவளது சாக்லேட்டை குடிக்கலாம். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அவள் கவனிக்கவே இல்லை. நான் நிறுத்த முடியவில்லை. ஏய், என் சாக்லேட் எங்கே? மேரி, நீ எல்லாம் குடித்து விட்டாய். நான் இல்ல. அப்படி என்றால் நான் உன் ஃபவுண்டனை குடிக்கிறேன். இல்ல, அது எனது. ஓ, நீ எல்லாவற்றையும் சிந்தி விட்டாய். பெண்களே, நீங்கள் உங்கள் ஃபவுண்டனை சிந்தி விட்டீர்கள். ஓ, சண்டையிடாதீர்கள். அது வெறும் நகைச்சுவையா இருக்கிறது. நீ மீண்டும் முழுவதும் அழுக்காகிவிட்டாய். சீக்கிரம் உங்கள் க்ளோஷுகளை உயர்த்துங்கள். போகலாம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. மேரியுடன் தொடங்கலாம். சிறப்பு. எனக்கு ஒரு கோக் பாட்டில் கிடைச்சது. இது மிகவும் சுவையாகவும் சாக்லேட் மணமாகவும் உள்ளது. அற்புதம். ஏமா, நீ நம்ப மாட்டாய். பாரு, உள்ள ஸ்கிட்டில்ஸ் காண்டிஸ் இருக்கிறது. அழகாக இருக்கிறது. நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். எனக்கு இந்த சாக்லேட் பாட்டில் மிகவும் பிடிக்கும். உன் நெருங்கிய நண்பருடன் சாக்லேட்டை பகிர்வாயா? ஓ, நன்றி. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஸ்கிட்டில்ஸ் பற்றி என்ன? தயவு செய்து. ஊஹூ, முடியாது. நான் லேபிள் கேட்கவில்லை. என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது நிச்சயமாக பப்ளி அல்ல. ஓ, தேன்ஜெல்லோ. ஹே, பெரியது. நான் ஒரு முழு பலூனை பெற்றேன். அதை ஒரு கயிற்றில் கட்டுவோம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போது அதை நாற்காலிக்கு கட்டுகிறேன். நான் மேலும் பலூன்கள் செய்ய விரும்புகிறேன். இது ருசியாக இருக்கிறது. அது உறுதி. நான் பெரிய பபல் ஊத முடியும். மேலும் எனக்கு இன்னொரு பலூன் உள்ளது. நான் அவற்றை மேலும் விரும்புகிறேன். அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் பறந்து சென்று கொண்டிருக்கிறேனா? மேரி, மேரி, எனக்கு உதவுங்கள். ஓ, அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். என்னை கேட்க முடியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் மிகவும் உயரமாக இருக்கிறேன்.
வாங்க பார்ப்போம். வாவ், ஒரு பப்ளிகம் இயந்திரம் மற்றும் ஒரு சாக்லேட் இயந்திரம். அது மிகவும் குளு. எம்மாவோட தொடங்கலாம். எனக்கு சில நாணயங்கள் தேவை. அவற்றை எங்கள் ஸ்லாட் மெஷினில் வைக்கிறோம். இதோ சாக்லேட் பார் வருகிறது. யூஹூ, இது வேலை செய்தது. நான் ஒரு சிறிய மார்ஸ் பெற்றேன். எவ்வளவு சுவையான உணவு! எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நமக்கு மேலும் நாணயங்கள் தேவை. மேலும் வாவ், நம்ப முடியாதது. இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். பவுண்டி, அற்புதம்! ஒரே நேரத்தில் 4 சாக்லேட்கள். ஓ, எதுவும் மீதமில்லை. இப்போது என் முறை. ஹே, இது வேலை செய்யவில்லை. ஓ, எனக்கு தெரியும். நமக்கு சில நாணயங்கள் தேவை. என்னிடம் எதுவும் இல்லை. நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். சில நாணயங்களை கடன் வாங்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பாக. ஓ, அவை முடிந்து விட்டது. ஓப்ஸ், மன்னிக்கவும். பட்டியை எப்படி எடுக்கலாம்? மோசமான யோசனை. நான் அதை உடைக்கலாம். வாவ், சுத்தி சிறப்பாக வேலை செய்தது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் எல்லா பபிள் கம்களையும் ஒரே நேரத்தில் மென்று விட்டேன். இதோ இந்த நிறமுள்ள பபிள் பாருங்கள். எம்மா, பாரு. ஓ மை காட். மேரி, நாங்கள் தலை முதல் கால் வரை பப்ளிகமில் மூழ்கி இருக்கிறோம். நான் இதை திட்டமிடவில்லை. என் உடைகள் கிடந்து விட்டன. உனக்கு என்ன ஆச்சு? ஓ, தயவு செய்து இதை மீண்டும் செய்யாதே. இந்த முறை எதை கண்டுபிடிக்கிறோம் என்பதை பார்க்கலாம். ஒரு பெரிய கரடி, இன்னொரு ஒன்று. எம்மாவோட தொடங்கலாம். இதை செய்யலாம். உண்மையில் 3, 2, 1 தயார். 3, 2, 1 போகலாம். அதுவும் ரொம்ப நல்லது. மீண்டும் குமிழ்கள் இருக்கின்றன. ஓ, எனது ஒன்று அற்புதமாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். ஏய், ஹூ, என்னிடம் ஒரு துண்டு மட்டும் மீதம் உள்ளது. ஆமாம். ஓ, காத்திரு. நானும் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அப்பா, ஓ இல்ல, ஓ இல்ல, நான் முடியவில்லை. ரொம்ப கம் இருக்கிறது. இது என் வாயை ஒட்டி விட்டது. நான் உனக்கு இப்போதே உதவுகிறேன். நாம இதை பிளஞ்சர் கொண்டு இழுக்கலாம். ஐயோ, வாவ், தயார். ஓ, இது அருவருப்பாக இருக்கிறது. ஏம்மா, என் உதடுகள் அவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. ஓ, ஓ இல்லை. வாவ், பார்பீஸ்களை பாருங்கள். நானும் என்றும் கனவு கண்டேனே. ஓ, நிமிடம். இது என்ன? ஐஸ்கிரீம். இது இனிப்பாகவும் இளஞ்சிவப்பாகவும் இருக்கும். இந்த சீசை என்ன செய்யலாம்? ஓ இல்ல, எனக்கு புளிப்பு காய்கறி கிடைத்தது. நீங்கள் தான் முதலில் தொடங்கி விடலாமா? கண்டிப்பாக. நான் மகிழ்ச்சியுடன் கேக்கை ஐஸ்கிரீமால் அலங்கரிப்பேன். நான் ஒரு கரண்டி சுவைத்து பார்ப்பேன். என் பார்வையை ஒரு உண்மையான இளவரசியாக மாற்ற எனக்கு பேஸ்ட்ரி பை அமைவு தேவை. அவளுக்கு ஒரு அழகிய உடை இருக்கும். அப்பா, அப்பா, அது சரியாகவே இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. நீ என்ன சொல்வாய்? நல்லது செய்தாய். நன்றி நண்பா. ஒரு துண்டு முயற்சி செய்ய வேண்டும். மிகவும் ருசியாக இருக்கிறது. சூப்பர். நான் அடுத்ததாக செல்லலாமா? எனக்கு சீஸ் பிடிக்காது, குறிப்பாக பர்கர் இன்றி. ஆனால் நாம் ஏதும் செய்வதற்குத்தான். இங்கே ஒரு கட்டம். நான் இதை போல மடக்கி பழுது பார்க்கப்பட்ட புடவையை செய்கிறேன். பார்பி, அழகாக இருக்கு. பாருங்கள், இது வல்லுனர் பாணியில் வந்துள்ளது. நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அது சூப்பரா இருக்கு. நன்றி. ஆனால் எனக்கு என்னுடைய கேக் KHKHL HAPSHR விரைவில் வேண்டும். எனக்கு அது பிடிக்கும் அல்லது பிடிக்குமா தெரியல, ஆனால் அது நன்றாக தோன்றுகிறது. எனக்கு அதை சரியாக தான் தோன்றுகிறது. நான் என் விரலை சப்ப போறேன். அது எங்கள் கேக்கிற்கு சிறந்த தேர்வு. இந்த காண்டி மிகவும் புளிப்பாக இருக்கிறது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கிறேன். ஓ, மிகவும் புளிப்பு. அவை என்னவெல்லாம்? என்னிடம் ஒரு சிறந்த
யோசனை இருக்கிறது. இந்த கேரங்களை ஹேர் ட்ரையருடன் உருகினால் கேக்கின் மேல் ஊற்றலாம். அது மிகவும் அழகாக வரும். சரி, சரியான ஒரே மாதிரி. அஃப்க். ஆனால் இது கொஞ்சம் ஓரமானதாக இருக்கிறது. சரி, அடுத்து செல்கிறோம். எனக்கு இந்த வடிவம் தேவை. அற்புதமாக இருக்கிறது. இப்போது இந்த வடிவத்துக்கு நேரடியாக இனிப்பு ஊற்றுகிறேன். ஓ, நிறத்தை பாருங்கள், அழகாகிறது. நீங்கள் காட்சிக்கு தயார்தோ? வாருங்கள். என்ன? என்னுடைய பார்பிக்கு எவ்வளவு ஒளி வீசும் உட. நிச்சயமாக அது கொண்டாட்டத்தில் அனைவரையும் மிஞ்சிவிடும். என்ன சொல்கிற? இது கூழையாக்கும். ஆனால் நீ அதை முயற்சி செய்ய வேண்டும். சரி, ஏன் அதை நினைவூட்டுகிறாய்? டீகா ஹே, பார்ப்போம். சரி. என் முகம், என் கண்கள். அது சொல்லாமா? இந்த நேரத்தை வீணாக்கி விட்டீர்கள். நான் எத்தனை மெழுகு பாட்டு, அற்புதம். என்னால நூடெல்லாம் சாப்பிடுங்கள். ஹூரே! நீங்கள் என்னை கேக்கைகாரமான டொரிட்டோஸால அலங்கரிக்க செய்கிறீங்களா? முடியாது. சரி, நான் ஆரம்பிக்கிறேன். ரொம்ப மணமா இருக்குது மற்றும் இது சுவையா இருக்கிறதா? நிச்சயமா. நிற்குங்கள், எனக்கு தரமான ஒரு யோசனை வந்தது என்று நினைக்கிறேன். எனக்கு மிக்க அளவியமான குளிர்ந்த பொருட்கள் தேவைப்படும். என் நுடல்லாவை உறைய வைக்க நான் பொம்மைகளை பயன்படுத்த போகிறேன். என் டேபிள் ஆக்சன் புட்கள் இருக்கும். ஒவ்வொரு பொம்மையிலும் நுடல்லாவை ஊற்றுகிறேன், நிறம் தோறும். ஓ, அதை பாருங்கள், எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. சரியாக இருக்கிறது. இப்போது இதை உறைய வைக்க வேண்டும். கொஞ்சம் காத்திருக்கலாம். அதை எடுத்துக்கொள்வோம். எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. பீங்களா, நீங்கள் தூங்கிவிட்டீர்களா? லீபிங், எழுந்து வா. ஓ, அது குளிர்ச்சியாக உள்ளது. சரியானது. என் கேக்கை அலங்கரிக்க இடுக. இது மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும். மேலும் அதன் மீது ஒரு வானவில், ஒரு யூனிகார்ன் மிஸ்ஸிங். இது ஒரு சேமையான அழகான பகுதியாகும். மற்றும் ஒரு இதயம். நிச்சயமாக வெளியே போக விரைவு பெண்களே. ஆஹா, அதை சுவைக்க நேரமாச்சு. அதை நேசிக்கிறேன். இப்போ என் பணிதானா? நான் மிகவும் நாட்கள் காத்திருக்கிறேன். எனக்கு ஹப்பா பப்பா கமை மிகவும் பிடிக்கும். நான் இதை ஒரு காலமாக கொடுப்பதில்லை. அப்படியே மென்மை. ஓ, ஒரு யோசனை. எனக்கு ஒரு உருளை வேண்டும். கம்பை ஒரு பெரிய மாஸ்டிக்காக உருட்ட போகிறேன். இதை செய்வோம். சிறப்பு. இப்போது கத்தியை பயன்படுத்தி நான் அது வெட்டப் போகிறேன். நான் என்ன செய்கிறேன் என்று நீங்கள் ஊகித்தீர்களா? நான் பரிசளிக்கிறேன். நீங்கள் தவறான உத்தேசியமாக இருக்கிறீர்கள். நான் ஒரு பேயின் வடிவில் ஒரு கேக் செய்ய இருக்கிறேன். அப்படியே சில கண்கள், நிச்சயம். மேலும் ஒரு அழகான பூ. அது பெண் என்பதை தெளிவாக காட்ட. என்ன ஒரு மியாடுவிய பெண். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? நன்றி. இதை வெட்டி இந்த கேக்கை பார்க்க நேரம். நிறுக்குள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். என்ன? ஓ, நான் முன்பே ஒரு கேக் சாப்பிட்டதில்லை. நடக்குது? இது ரொம்ப குளிர் இருக்கும். நீண்ட பபுள் உருவாக்கவும் முடியும். என்ன எவ்வளவு பெரிய பபுள்! ஆனால் என்ன செய்வதென்று எனக்கு தெரியும். அதை சுண்டி உடைக்க நேரம். நன்றி. நீங்கள் நிச்சயமாக உங்கள் உன்னையே உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் போல தோன்றுகிறீர்கள். ஓ, வாங்க, பரவாயில்லை. நான் அதிகமாக மூழ்கிவிட்டேன். எனவே எனது காரமான டோரிடோஸ் குறித்து முற்றிலும் மறந்துவிட்டேன். ஓ, நான் என் நாவு எரிந்துவிடும் என நினைத்தேன். அருகில்.
அது மிகவும் குளுகுலு. நான் ஒரு கேக்கை இனிமேல் அலங்கரிக்க எப்படி என்பது தெரியும். அது ஒரு முதலை மற்றும் ஒரு முயல் போல இருக்கும். அப்படி இருக்காதே. நான் நிறைய முடித்து விட்டேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் என்றால் ஒரு விஷயம் குறைவாகவே இருக்கிறது. ஓ, எனக்கு தெரிகிறது. தேன், இது என்னுடைய சிப்ஸ்களை ஒரு அதிசயமான கிரீடத்தை என் கேக்குக்கு செருக உதவும். ஆஹா, இதை செய்யலாம். நான் ஏற்கனவே அது எவ்வளவு குளிராக இருக்கும் என்று கற்பனை செய்ய முடியும். நன்றாக 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 அத போடுகிறேன். மேல் ஒரு பேக்கேஜ். என் கிரீடம் எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? அருமை. அது ஒன்றும் குழு குழு. இதோ உங்களுக்கான கத்தி. ஓ இல்ல, அது இல்ல. நான் அதை உண்பதற்கே விரும்பவில்லை. சரி சரி, ஒரு துண்டு வெட்டுகிறேன். என் செயலால் தீப்பிடிக்காது என நம்புகிறேன். பார்ப்போம். கிரைப்பு இல்லை. நான் உண்மையில் இதை மிகவும் விரும்பினேன். இந்த கேக் மிகவும் ருசியானது. ஓ ஆமாம். உஃப், ஓ, நான் எரிந்து விட்டதாக அர்த்தம். இது உக்கரச மிளகாய் சாப்பிடுகிறேன் போன்றுள்ளது. சரி, அப்புறம் கேக் சரியாக இல்ல. சரி, அது கொஞ்சம் நகைச்சுவையாக உள்ளது. அத பாருங்கள் பெண்மணிகளே. சரி, எதுவாக இருந்தாலும் என்ன பெரிய கேக். வாவ், அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. என்னிடம் ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்கிறது. ஆமாம், நான் சொன்னதேனே. ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்னிடம் சாக்லேட் முட்டைகள் இருக்கின்றன. வாவ், யாரோ மிட்டாய் வாங்கினார்கள். நான் ஒரு பயங்கரமான ஆக்டோபஸை பெற்றேன். அது என்னை அஞ்சி அஞ்சி செய்கிறது. பயப்படுங்கள், முதலில் தொடங்குங்கள். இந்த அழகான கேக்கை எனது கண்டர் முட்டைகளை வைத்து அலங்கரிப்போம். வாவ், மேல் வாசம் பெரியதுதான். வாவ், அத பாருங்கள். என்னிடம் இன்னும் சில இருக்கின்றன. நான் அதை சாப்பிட முடியும். உள்ளே காந்தளிகள் உள்ளன, சின்ன செத்தாங் துண்டுகள். இதை மேலும் அலங்கரிக்க காத்திருக்க முடியவில்லை. அதை திறப்போம். வாய், நிறமுள்ள சின்ன செத்தாங் துண்டுகளை எல்லா இடங்களிலும் பாருங்கள். முதலில் நான் சாப்பிட நெகிழிகள். நன்றி. ஓ, நிறைய கருப்பு பானம். இதை அலங்கரிக்க பயன்படுத்துகிறேன். எனது கேக்கிற்கும் கிரீம் லாகு செய்யுங்கள். நன்றி. உங்களால் என்ன கூற முடிகிறது பெண்களே? அது எனக்கு பிடிக்கிறது. இந்த கத்தியை எனக்கு அது தேவையில்லை. நல்லா சாப்பிடு நண்பா. நான் அடுத்தது. என் முள்பூ திராட்சை ஜாம் சுவைக்க காத்திருக்க முடியல. அற்புதம். என்னுடைய ஸ்ட்ராபெரிஸுக்கு எனக்கு இது பிடிக்கும். லாஸ், ஓ காத்திரு. என்னிடம் எவ்வித முள்ளாங்குறிஞ்சிகள் இல்லை. ஓ, ஒன்று கிடைத்தது. ஹே காத்திரு, எனக்கு ஒரு நல்ல யோசனை கிடைத்தது. நான் முழு பாட்டிலையும் கேக்கின் மீது ஊற்றப் போகிறேன். டைம் மெஷின். ஓ இல்ல இல்ல இல்ல, கைகளால் நிம்மதியாய் தூங்க முடியும். எனது அணுகுமுறையை சூறையாடு. ஆனால் இதனால் எனக்கு அதை மேலும் அலங்கரிக்க தேவையில்லை. நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம். நான் இன்னும் அதிக ஜாம் எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் அருமை, இது அற்புதம். அருமை மைலி. இப்போ என் தூரம். இந்த ஒட்டு மண்ணியினை தொடவே விரும்பவில்லை. சாப்பிடுகிறதோடு சொல்லவா, ஆனால் நான் அதை செய்ய வேண்டும் போல் தெரிகிறது. இது மிகவும் நெளிந்திருக்கிறது நண்பா. எனக்கு தெரியும். இந்த ஆமையை கொண்டு கேக்க சுத்தி வைக்கலாம். இந்த ஐடியா கொஞ்சம் எரிக்கிறது என்றால் என்ன நண்பா? அவ்வாறே இருக்கட்டும். பாருங்கள், அத பாரு. அது வேடிக்கையாக இருக்கும், ஆனால் அதை நீங்களே சாப்பிட வேண்டும். சரி, ஒரு வகையான அழகு. ஆனால் இப்போது காற்று பிடிக்க உள்ளோம். சரி சரி சரி, பூதம், நீ கரீபியனிலிருந்து வந்ததா? சரி, இனி இல்ல. பாருங்கள், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். உடனே தெரியாதீங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் அலங்காரம் சேர்க்க வேண்டும். இங்கே பாரு, இந்த கப்பல்கள். அருமை, இது அதிசயமான யோசனை என்று நினைக்கிறேன். பார்த்து
சொல்லு. அது ஒரு ஊக்கமாகும். நன்றாக. நீங்கள் இதை முயற்சிக்கவா விரும்புகிறீர்களா? சரி, அதை தேவையாக உண்கின்றேன். சரி சரி சரி, இதை நறுக்குவோம். நான் முன்பு ஒருபோதும் ஆக்டோபஸ் கேக் சாப்பிட்டதில்லை. இந்த சேர்க்கையை பார்ப்போம். சரி, இது மைக்கவல் கேட்ரம் இல்லை. பெண்களே, நீங்கள் இது முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? வேண்டாம், நன்றி. சரி, பரவாயில்லை, நான் தான் இதை சரியாக கையாள முடியும். எங்களின் சேனலை விரும்பி சப்ஸ்கிரைப் செய்கிற. ஓ, நீங்களா இங்கே வந்து விட்டீர்களா? அருமை. நமது சமையல் சவாலை தொடங்கலாம். இது மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு பூனை வடிவில் கேக் மூலம் தொடங்கலாம். அருமையான யோசனை. சமைக்க ஆரம்பிப்போம். எனக்கு சாக்லேட் வேண்டும். சுமார் 100 பார். அது போதுமானது. வாவ், அருமை. நானும் அதை செய்ய விரும்புகிறேன். எனக்கு 100 டைல்ஸ் வேண்டும். ஏய், இது ஏன் வேலை செய்யவில்லை? ஓ, நான் மீண்டும் முயற்சிக்கிறேன். சரி, ஆம், இது உண்மையில் விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் இது அந்த சமையல்காரர் திறமை. இப்போது கத்தியை எடுத்து எல்லா கூடுதலையும் வெட்டி விடுவேன். பாருங்கள், இங்கே நமது சிறிய அழகான பூனைக்குட்டி. இப்போ நான் இதை 2 துண்டுகளா வெட்ட போறேன். பின்னர் ஒரு பாத்திரத்துல சில கிரீம் சேர்க்க போறேன். இந்த கேக்கை நேரா இந்த பாத்திரத்துல நசுக்கி கலக்க போறேன். Aha, Brightons, Chunkus, Aeroproletsna, Sie birthdays, பயங்கர கேரண்டியம் வீசுறது. எல்லாவற்றையும் நமது பூனை வடிவங்களில் வைக்கிறேன். அதை மூடு. மற்றும் இதோ நாம் செல்கிறோம். அற்புதம். இது என்ன? பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? ஓ, ஏன் நன்றி. அதை உங்களிடம் எரிஞ்சதுக்கு மன்னிக்கவும். நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். இது என்ன? விசித்திரமாக இருக்கிறது. என்ன செய்கிறாய் செல்லமே? சரி, எனக்கு இந்த கோகா கோலா பாட்டில தேவைப்பட்டது. நான் தேவைப்படும் கேக்கை பிழிந்து எடுக்க அது வேலை செய்தது. இதிலிருந்து என் பூனைக்கு ஒரு தலை மற்றும் ஒரு வால் உருவாக்குவேன். நுடல்லாவை ஊற்றுங்கள். எனக்கு நுடல்லா மிகவும் பிடிச்சோம். அடுத்ததாக எல்லாவற்றையும் அலங்கரிக்க வேண்டும் மற்றும் உண்ணக்கூடிய விவரங்களை சேர்க்க வேண்டும். என் கேக் மிகவும் அழகாக இருக்கும். அத பாருங்கள், என் பூனை மிகவும் அருமையாக இருக்கிறது. ஓ, சரி, நான் கொஞ்சம் சாக்லேட்டில் மூடப்பட்டிருக்கிறேன். பாட்டி, நன்றி. இங்கே உங்களுக்கு நான் ஏற்கனவே முடித்து விட்டேன். பூனைக்குட்டியை சேர்க்க வேண்டும். அதை பாருங்கள், அது தனது பாத்திரத்தை விரும்புகிறது. நீங்க என்ன நினைக்கிறீர்கள் சமையல்காரர்? மோசமாக இல்லை, ஆனால் என் கேக் நிச்சயமாக சிறந்தது. பெல்லா உங்களுக்கு மதிப்பீடு கொடுக்கட்டும். வாவ், நீங்கள் உண்மையிலேயே இந்த கேக்குகளை எல்லாம் எனக்காக செய்தீர்களா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ, இந்த பூனைக்கு ஒரு முயற்சி கொடுக்கலாம். இது சாக்லேட் மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, மேலும் எனக்கு உள்ளே உள்ளதை மிகவும் பிடிக்கும். ருசியாக உள்ளது. கொண்டு செய்யப்பட்ட கேக் நேல்ஸ் வந்துச்சு. இது குளிர்ச்சியாக தெரிகிறது. வெட்டு மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் இது மிகவும் சுவையாக உள்ளது. முந்தைய கேக்கை விட இது இன்னும் சுவையாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். அப்படி என்றால் மீதம் உள்ளது இந்த கேக் மட்டுமே. ஓ, இந்த பூனைக்கு பாருங்கள். வாவ், வெட்டு அற்புதமாக உள்ளது. ருசியானது. நண்பா, வெற்றியாளர் பாட்டி. ஓ செல்லமே, நன்றி பெல்லா. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி. இப்ப நான் ஒரு பாத்திரத்தை பூனையின் கால் வடிவத்தில் செய்வேன். இவ பூனையின் கால்கள். எனக்கு தெரியும். எனக்கு ஏற்கனவே ஒரு கால் உள்ளது. அது ரொம்பவே மிருதுவானது. அது மன அழுத்தத்தை குறைக்கும். அது தட்டில வைக்கிறோம். முடிஞ்சத. இல்ல ஜில், பெல்லாவுக்காக சாப்பிடக்கூடிய ஏதாவது சமைக்கணும். அதை நீங்க சாப்பிட முடியாது. பாருங்க. அடடே, சரி, நான் வேற ஏதாவது செய்வேன். எனக்கு இன்னும் நிறைய யோசனைகள் உள்ளன, ஆனால் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும். அப்படியானால் என்ன செய்வேன்? நான் எனது ஒன்றை சாப்பிடக்கூடியதாக செய்வேன். என்னிடம் ஒரு அச்சு உள்ளது. சரி, கால் தடங்கள் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். எனவே நான் பபிள் கம் சிரப் சேர்க்கிறேன். அது அவளின் பிடித்த சுவை. இப்போது கொஞ்சம் பால் ஊற்றுவோம். ஆமாம், அது வெள்ளையாக இருக்க வேண்டும். எனக்கு உடனே பால் வேண்டும். இப்போது
அதை வெளியே எடுக்கிறேன். இத பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்கு. இத நீங்க சாப்பிடலாம். இது வேலை பஞ்சது. ஜில், அது நீயா? எப்படி நீ தைரியமா இருக்கிற? காற்று, அது ஒரு நல்ல வடிவம். எனக்கு அது தேவை. இப்ப எனக்கு சில வெண்மைகள் தேவை, அப்புறம் சர்க்கரை. அதை அடித்து கலக்கவும். இங்க ஒரு காற்றோட்டமான மேகம் இருக்க வேண்டும். அது போல சில சொட்டு சிவப்பு நிறம் சேர்க்கவும். சொன்ன நிறமூச்சி ஏற்கனவே முடிஞ்சிச்சு. அது எனக்கு போதும். இது எல்லாம் கலக்கவும். வெள்ளைகளில் ஜெலட்டின் சேர்க்கவும். அதுதான். அழகா இருக்கும். அதை பாருங்கள். நான் இன்னும் ஸ்டெப்பை சென்ன போறேன். நான் இன்று மாவை தயாரிச்சேன். அது ரொம்ப அழகாவும் உள்ளது. இத பாருங்க, நான் கால் வடிவத்தை உருவாக்க போறேன். இப்ப நான் அதை சமைக்க போறேன். சின்ன நெசவு பண்ண நேரம் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு முழு மஃப்லர் நெசிட்டேன். கால் வடிவம் கூட தயாராகி இருக்கணும். அதை சரி பார்ப்போம். சரியானது. சரி, இந்த மஃப்லர் உனக்காக. ஜில், நான் உனக்காக ஒரு மஃப்லர் நெசவு செய்தேன். அப்படியே அதை உன் கழுத்தில சுற்றி விடுகிறேன். அருமை. நீ எப்போதும் குளிர்காலத்தில் குளிர்ந்திருக்க மாட்டாய். என் பஞ்சத்தை எடுத்துக் கொள்ளட்டுமா? ஜெல்லி சேர்க்க என்னையும் தடுக்க எதுவும் இல்லை. அந்த பைய பாருங்க, ஒரு வாசனை பாப்பேன். ரொம்ப சுவையா இருக்குது. கண்மணி, இதை முயற்சி செய். நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதன் சுவை எப்படி இருக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு பிடித்தது குளிர். இங்கே என்ன? இது ஒரு பை போல தெரிகிறது. நான் ஒரு துண்டை உடைத்து இந்த ஜாமில் போட வேண்டும் போல் இருக்கிறது. சூப்பர், இத முயற்சிப்போம். சுவையா இருக்கு. ரொம்ப ருசியா இருக்கு. சரி, கடைசி கால் மட்டும் மீதம் இருக்கு. இது இன்னும் மிருதுவா இருக்கு. இது மார்ஷ்மெல்லோ போல இருக்கு. எவ்வளவு குளிர். வாவ், அத பாருங்க, அற்புதம். ரொம்ப இனிமையாவும் ருசியாவும் இருக்கு. இது முடிவாகிச்சு. இந்த வெற்றி பெறுது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக, எனக்கு சந்தேகம் கூட இல்லை. நான் தான் சிறந்தவன். இப்போது எனக்கு பூனை வடிவில் ஜெல்லி வேண்டும். இது சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். எனக்கு ஒரு கிண்ணம் தேவைப்படும். ஆமாம், இப்போது 2 ஸ்பூன் கோகோ சேர்க்கவும். இது சாக்லேட் ஆக இருக்கிறது. இப்போது இதையெல்லாம் சேர்த்து கலக்குவோம். மிக கவனமாக. அருமை. இப்பொழுது எல்லாவற்றையும் அச்சில் ஊற்றுவது மட்டுமே மீதம் உள்ளது. மற்றும் எல்லையிலிருந்து முழுவதும் இருக்கு. நான் தான் முழு கலவையையும் ஊற்றி விட்டேன். இப்படி இதை குளிர்விக்கணும். இதோ என் மினி ஃப்ரீசர். கொஞ்சம் காத்திருக்கலாம். ஏன் இது மூடப்படவில்லை? வா, மூடு. அவள் சரியா இருக்கிறாளா? இது விசித்திரமாக இருக்கிறது. சரி, எனக்கு இன்னொரு திட்டம் இருக்கிறது. நான் குளிர்சாதன பெட்டியை திருப்பி அச்சை இப்படி வைக்கிறேன். இது வேலை செய்தது. உங்களுக்கேயா என்ன? காத்திருங்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. எனக்கு நுடல்லாம் இருக்கிறது. அதை ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். அடுத்தது நான் பூனை விழுந்து எடுப்பேன். இத பாருங்க ஜெல்லி, இத நேரா இந்த நுடலாக்கு வைக்கவும். இப்போ நான் பூனை ரொம்ப குளிர்ச்சியா வந்தது. பெல்லா இத பாராட்டுவா. அதுதான் அப்பா, அந்த அழகிய பாருங்கள். சமையல்காரர், எனக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? அது அருவருப்பாக தெரிகிறது. இல்லை, அதை பற்றி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா சரி பாட்டி, என் ஜெல்லியை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சோகத்தை பார்க்க முடியவில்லை. நன்றி சமையல்காரர், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
ஆமாம், நான் இன்னும் சிறப்பாக ஒரு முறை சமைப்பேன். எனக்கு மீண்டும் பால் தேவைப்படும். அடுத்தது சர்க்கரை மற்றும் கொஞ்சம் கோகோ தேவைப்படும். அம்மா, நீ என்ன பண்ற? இத தடுக்க ரொம்ப கடினம். பூனம் ரொம்ப அழகா இருக்குது. இது அற்புதமா இருக்குது. வாவ், ரொம்ப குள். ஆம், நான் உண்மையில ஒரு மேதை. நான் இன்னொரு பூனை செய்தேன். நாங்க அத சர்பத்துல வச்சோம். இந்த அழகான பூனைக்குட்டியை பாருங்கள். இது நிச்சயமாக தயாராக உள்ளது. ஜில், நீ அங்கே என்ன செய்கிறாய்? எனக்கும் ஒரு பூனை வேண்டும். அதை பகிர்ந்து கொள்வாயா? ஏன் அப்படி இருக்கும்? நான் அதை கொடுக்க மாட்டேன். சரி, நன்றி நன்றி ரேசியோ சாஸ். நீங்கள் மிகவும் தாராளமானவர். மீண்டும் நாங்கள் ஜெல்லி பண்ணுறோம். சர்க்கரை, பால் மற்றும் கோகோ. ஆஹா, அவங்க ஜெல்லியால் மயக்கம் அடைந்திருக்கிறாங்க போல. நான் நேரத்தில் அதை செய்ய முடியும் என்று நம்புறேன். இப்போ நான் சாக்லேட் சிரப்பை ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். ஆமா, அப்படியே. இப்போ ஒரு இளஞ்சிவப்பு பூனை மேலே வைக்கிறோம். என்னிடமிருந்து இதை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று நம்புகிறேன். நான் இதை பெல்லாவுக்கு மட்டும் தருவேன். அவளை இதை சுவைக்கட்டும். இதோ பெல்லா, சுவையாக சாப்பிடு. வாவ், இவை அதே பூனைகள். அவற்றை எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றன என்று பாருங்கள். நான் அதை என்றென்றும் பார்த்திருப்பேன், ஆனால் நான் அவற்றை எல்லாம் முயற்சிக்க விரும்புகிறேன். இது கண்டிப்பாக சுவையாக இருக்கும். பிங்க் ஒன்னோட தொடங்குவோம். ஒரு துண்டு எடு. வாவ், ருசியானது. இப்போது சாக்லேட் பூனையின் சுவையை மதிப்பீடு செய்வோம். காதுடன் தொடங்கலாம். ருசியாக இருக்கிறது. இப்பொழுது கடைசி பூனை. தட்டுல என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக்கி இருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது அற்புதம். ஜில், நீ வென்று விட்டாய். ஹூரே, இது எனது முதல் வெற்றி. மூன்றையும் நான் செய்ததில். நாம் எங்கே இருக்கிறோம்? என்ன ஒரு கிரிட்? அது என்ன? யாராவது என்னை கேட்கிறீங்களா? நாங்கள் மேடையிலே பூட்டப்பட்டிருக்கிறோம். என்ன? நீங்கள் அதை சாதிக்க போவதில்லை. இது சாவிகள். அமைதியாக இருங்கள். என்னது அது? எனக்கு தெரியவில்லை. அவர்களை இழுக்கலாம். புதன்கிழமை நீதான் முதலில் வரப்போகிறாய். இனி கவுண்டர். சரி. ஸ்கிட்டில்ஸ். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் பிடிக்காது. இது மிகவும் பிரகாசமாக உள்ளது. இது என் கண்களை மடிக்க வைக்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் மிகச் சிறப்பாக இருக்கிறேன். இது என் சொர்க்கம். நான் இந்த கூண்டில் என்றென்றும் உட்கார்ந்திருக்க தயாராக இருக்கிறேன். உன்னை கட்டுக்குள் கொண்டு வா. வெளியே போக வேண்டும். கயிறை இழுக்கு. பிடித்த சாக்லேட். ஐயோ, அவள் எவ்வளவு அருவருப்பானவள். அது மண்ணின் கொம்புகள். இழுக்கமாக இருக்கிறது. அவற்றில் பல உள்ளன. யார் அவர்கள்? என்னை காப்பாற்று. பயப்படாதே. இவைகள் வெறும் பூச்சிகள். இவை எதுவும் செய்யவில்லை. உங்கள் தலைமுடியில் ஏதோ இருக்கிறது. இதோ சாவி. அருமை. ஒரு பூட்டை கிழிக்கலாம். போகலாம். ஆசீர்வதியாமல் முதலில் ஒன்றை திறக்க முயற்சிக்கலாம். ஒன்று பூட்டு தளர்ந்தது. அதென்ன? அது கழிப்பறையா? அது எதுக்கு தேவை? நான் அங்கு செல்லவிருக்கிறேன். நான் விரும்பவில்லை. ஓ, அருவருக்கு. நான் புதன்கிழமை நோயுற்று விடுவேன். நீ கிழந்தடிக்கிறாயா? அது என்ன? மிக சுவையாக குறும்புகிறது. சாக்லேட் மாதிரி. இது நுடெல்லா. எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் இதை என்னிடம் குறிப்பிட போவதில்லை. லின்சே வெறுக்கத்தக்கவர். கீழே என்ன இருக்கிறது பார்க்கலாம். எங்கள் கீ இதோ. எனிட், வாருங்கள். விரைவில் புதிய பூட்டை திறக்கலாம்.
வேண்டாம், நன்றி. சரி, நம்மைக்காக நான் செய்வேன். நான் அறிவேன். நான் அற்புதமானவன். மீண்டும் ஓஹோ, நான் பயப்படுகிறேன். நான் பாப்பேன். என்னால் எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி கிடைத்தது. நான் என் கைகளை அவர்களின் முடிவில் வைத்தேன். வெறிச்சிலிகள், என்ன காடுமை கனவு இருக்கிறார்கள். ஆஹா, அப்போ நான் இதை செய்கிறேன். உங்களுக்கு பிடித்த ஆரம்பம் ஏதாவது இருக்கிறதா? நான் சற்று நெருக்கமாக காண விரும்புகிறேன். ஆஹா, பூச்சிகள். நிறுத்துங்கள், நீங்கள் ட்வீசாவியை எடுக்க வேண்டும். யாரும் அதை புரியாது. பூராணிகள். நான் அவற்றை மிகவும் பயப்படுகிறேன். சாவி இருக்கிறது. ஹூரே! நீங்கள் லின்சே, நீ எங்கே போகிறாய்? நமக்காக வேறொரு பூட்டை திறப்பேன். இது வேலை செய்யும். ஹூரே! எவ்வளவு பளபளப்புள்ளது. நான் குருட்டு போனேன். சரி, இதோ ஒரு ஏழை ஒன்று. உட்காருங்கள். உங்களுக்கு ஆபத்தில்லையா? ஆம், அது என்ன? எனக்கு தெரியவில்லை. இது ஒருவித வேதியியல் அறை போல தெரிகிறது. என்ன கண்டேன் பாருங்கள். இது ஒரு வழிமுறையாக உள்ளது. நாம் சில கூறுகளை தயாரிக்க வேண்டும். அப்போது நமக்கு திலகம் கிடைக்கும். நாம் ஒரு நெஞ்சளவு பாட்லை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இதையெல்லாம் கலந்து விடுகிறேன். வாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக துர்நாற்றமாக இருக்கிறது. சிறப்பு. புதன்கிழமையை அசைக்காமல் நான் உன்னை முயற்சிக்க விரும்புகிறேன். சுவையை பார்ப்போம். சுவையானது. என்ன ஆச்சு எனக்கு? சிலர் ஓ நோ 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 நோ. ஏன் நான் அளவில பெரிதாகின்றேன்? நான் ஹல்க். நான் செய்கிறேன். ஓ அல்லோ, ஏனேட், நீ என்ன செய்தாய்? என்னை உதவி செய். அது சரி, சென்று விடு எனட். ஓ மை. ஓ லான்ஸ்டே, என்ன ஆச்சு எனக்கு? அத பீற்றுவது போல் குடி. ஓ, நீ என்னை காப்பாத்த நன்றி. மன்னிச்சிடு. நீரில் கையாடாதீர்கள். எல்லாவற்றையும் நான் செய்து கொள்வேன். நீ நோக்கும் தானே? பாருங்கள், ஏதோ நடக்கிறது. நமக்கு ஏதும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். நிறம் மாற்றப்பட்டுள்ளது. ஆச்சரியம். இது ஒரு குறியீடு. வாருங்கள். பூட்டையை திற. இது அடுத்த பூட்டுக்கான குறியீடு. அதை உள்ளிட முயற்சி செய். ஆண்ட், நன்றாக இருக்கிறது. ஆன்டி, எனக்கு அணைத்தல் பிடிக்காது. அடடே, இது பானங்களின் பெட்டியா போல் இருக்கிறது. மற்றும் குச்சிகளும் இருக்கின்றன. இதை பார்ப்போம். யார் ஆரம்பிக்க போகிறார்கள்? நீங்களா? சரி. அது என்னால் ஆனது என்பதை பார்க்கலாம். மிகவும் விசித்திரமானது. இது காரமாக இருக்கிறது. மிகவும் காரமாக உள்ளது. சரி, இது இதை பொறுத்து உள்ளது. பார்ப்போம். நம்புறேன், இது ருசியானது. ஆஹா, இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. என்னுடைய பிடித்த சீஸ் பொரிகள். நம்பிக்கையற்றது. எல்லாத்துக்கும் நான் குடிச்சு போவேன். இது நம்ப முடியாத சுவையானது. உதவிக்குறி எங்கே? மன்னிக்கவும் லின்சே, எனக்கு அது இல்லை. அது உன் காக்டெயிலில் இருக்கிறது. அது ஒரு கனவு கிராகோ. அது ரொம்ப அருவருப்பானது. மேலும் அங்கே தி இல்லை. புதன்கிழமை உன்னை குளிர்விக்க செய்கிறேன். அது வலிமையானதாக இருந்தது. ஆனால் நான் விசையை கண்டுபிடித்தேன். இது முக்கியமானதில்லை. சலோ, விரைவில் அன்லாக் செய்யலாம். ஐயோ, தொகுக்கவும். அமைதியாக இருங்கள். அது வேலை செய்தது. மற்ற ஏதாவது இருக்க வேண்டும். நான் காதலிக்கிறேன். மேலும் அவர்களில் பலர் உள்ளனர். நிச்சயமாக அவை வெறும் பலூன்கள் அல்ல. உள்ளே ஏதோ இருக்கிறது. நாம் கண்டுபிடிக்கலாம். அந்த முடிகளை உடைய ஹெல்மெட்களை பாருங்கள். என்னுடையது இன்னும் நன்றாக இருக்கிறது. போகலாம். ஓ என் கடவுளே. மேலும் நீ சுத்தமில்லை. பன்றியை போல.
இது என் வேலை. அச்சச்சோ, இது பாலா இருக்கிறது. நான் அனைவரும் நனைந்து விட்டேன். அடிச்சே, குச்சி போன்ற அழுக்கு. இப்போ என்னடி இத பிச்சு வைப்பேன். ஸ்லைம். இங்கே வந்து நிற்கவும். வா, இது சக்தி. நான் முடித்து விட்டேன். புதன்கிழமை உன் வரிசை. சரி, இதை செதுக்க விரும்புகிறேன். குதிக்கவும். ஆஹா, நிறமுடைய இறகுகள். இது அருவருப்பாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நீ கோழி மாதிரி இருக்க. அதை தொடர்ந்து அடுத்த பலூனை வித்தது. ஓ, நீர் பயமுறுத்துகிறீர்கள். சரி, இதுதானா சாவி? அது அமைதியாகியது. நாம் இதை ஒன்னா செய்வோம். 3 தொடங்கலாம். அது என்ன? இது 30 மிகவும் வெளிச்சமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அதை எடுத்துச் செல்லுங்கள். நான் ஒரு குறியீட்டை கண்டேன். ஓ, சிறப்பு. பார்க்கலாம். புதிய பூட்டை திறக்கலாம். இறுதியாக கோட்டை நான் உள்ளிடுகிறேன். அருமை. கடைசியது. எது நம்மை அங்கே காத்திருக்கிறது? அவை கதவுகள் மிகவும் அதிகம் இருக்கின்றன. அவற்றின் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் கூட ஆழ்ந்து எண்ணுகிறேன். குயின்சி, அங்கே எதுவும் இல்லை போல் இருக்கிறது. ஹலோ, யாராவது இருக்கிறீர்களா? இது மிகவும் பயங்கரமாக இந்த உள்ளது. கதவை சரி, திறக்க முயற்சி இதை செய்யவும். பண்ணலாம். பாருங்க. நான் இதை விரும்புகிறேன். லின்சே, இது உன் முறை. என்ன? சிவப்பு வண்ணம் உண்மையிலா? லின்சே, எப்படி இருக்கிறீர்கள்? நீ மிகவும் பலஹீனமாக இருக்கிறாய். ஓ, இதோ அதை. கடைசி திறவுகோல். எனக்கு இங்கிருந்து இறுதியாக வெளியேறும் நேரம் வந்துவிட்டது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதை போய் திறக்கலாம். வாங்க. ஆம், இது பொருத்தமாக இருக்கிறது. நாங்கள் இறுதியாக விடுதலை அடைந்தோம். இங்கிருந்து முதலில் வெளியேறுவோம். அட, புதன்கிழமை ஒரு பைத்தியக்கார பரிசோதனை போல தெரிகிறது. எங்களை வெளியே விடுங்கள். அல்லது அல்லது ஏய், புதன்கிழமை இங்கே பூட்டுகளை பாருங்கள். நான் அவற்றை ஒருபோதும் திறக்க மாட்டேன். நிறுத்து. பதற்றப்படாதே. அடடா. ஓ, என்ன? அது என்ன? ஓ மை காட். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். நாம் பலூன்களை உடைக்கப் போகிறோமா? அருமை. நாம் ஒரு பார்ட்டி நடத்தலாமே. சரி, அப்பிறகு ஒரு முறை. வாவ், அருமையான ஹெல்மெட்கள். எனது ஹெல்மெட்டை எப்படி விரும்புகிறீர்கள்? இதை பாருங்கள். இது பைத்தியம். ஆம், போகலாம். ஓ, பயமா இருக்குமா? பலூனை உடைக்கவும். மிகவும் சரி. ஓ, இல்லை, அங்கே கச்சா முட்டைகள் உள்ளன. என்ன? அது நகைச்சுவையாக உள்ளது. ஐயோ, அவை முட்டைகள் இல்லை, ஆனால் இன்னும் அருவருப்பாக இருக்கின்றன. உன் முறை. எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள். ஓ, பாவம். அருகு. இது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. நீ உன்னை பார்த்திருக்க வேண்டும். நான் முடியாது. இது உன் முறை. சரி. ஓ, எனக்கு மாவு கிடைத்து விட்டது. வாவ். ஹிஹி, அது நகைச்சுவையாக இருக்கிறது. நீங்க குறியீட்டை பாத்தீங்களா? இல்ல இல்ல. ஓ ஓ, காத்திரு. எனக்கு ஒரு மோசமான உணர்வு வருகிறது. சரி, இல்ல, அது அங்கே இருக்கிறது என்று நினைக்கிறேன்.
உங்கள் உள்ளுணர்வை சோதிப்போம். பிரகாசமான இறகுகள் இல்லை எனிட் உங்கள் உள்ளுணர்வு தவறு. பக்கத்துக்கு விலகுங்கள். கோடு இங்கே இருக்கிறதா? ஓ, மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அதென்ன தரையில பூட்டுக்கான குறியீடா? இது பைத்தியம். நாங்கள் அதை கண்டுபிடித்தோம். போகலாம். ஹே ஹே. ஆமாம், சரி. ஆமாம் ஆமாம். ஹூரே, அது வேலை செய்தது. நாங்கள் முதல் பூட்டினை திறந்து விட்டோம். அது என்ன? மன்னிக்கவும். ஓ இல்ல, நான் அங்கே போக மாட்டேன். சரி, எப்போதும் போல எல்லா கஷ்டமான வேலைகளையும் நான் தான் செய்ய வேண்டும். ஆனால் இது மிகவும் இனிமையாக மணக்கிறது மற்றும் எனக்கு ஏதோ ஒன்றை நினைவூட்டுகிறது. மிகவும் நன்றாக இருக்கிறது. புதன்கிழமை நீ என்ன செய்கிறாய்? நான் நூடல்லா சாப்பிடுகிறேன். ஓ, இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. இருக்கிறது. என் முழு கையும் சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளது. ஓ இல்ல, வென்ஸ்டே. இங்கே இரண்டாவது பூட்டின் சாவி. எனட், நீ வெளியே இருக்கும்பொழுது மிகவும் அமைதியாக இருக்கிறாய். போகலாம். அச்சச்சோ. நன்று. அதை முயற்சி செய்யலாம். சரியானது. அது வேலை செய்தது. சரி, பிசாசா? என்ன? அது என்ன? நான் எங்கே இருக்கிறேன்? ஓ இல்லை, நாங்கள் இன்னும் சிக்கி இருக்கிறோம். இது என்ன பெட்டி? ஓ, வென்ஸ்டே, வா. சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, என்னால் முடியும். நீங்கள் ஏதாவது பார்த்தீர்களா? ஓரமாக நில். அங்கே ஒரு குளிர்ச்சியான மற்றும் மிகவும் சுவையானது இருக்கிறது. எனக்கு புரியவில்லை. இது மிட்டாய் அல்லது கமிதானா? பூச்சிகள் அல்ல. வென்ஸ்டே. ஓ இல்லை, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஹே, அவள் எங்கே போனாள்? நான் இந்த பெட்டிக்குள் மீண்டும் செல்ல வேண்டும். ஓ ஹூரே, நான் சாவியை கண்டுபிடித்தேன். சிறப்பு, நான் உன்னை நம்பினேன். மூன்றாவது பூட்டும் போய்விட்டது. நாம் கிட்டத்தட்ட சுதந்திரமாக இருக்கிறோம் என்று கருதுங்கள். என்னது? புதன்கிழமை? ஓ, காத்திரு. அது குளிர்ச்சியானது, அழகானது. போகலாம். நான் எந்த ஆபத்தையும் எடுக்க விரும்பவில்லை. நீயே தொடங்குவாயா? இதே ஆஃப். நிறைய இனிப்புகள் இருக்கின்றன. எனக்கு இது வெறுப்பாக இருக்கிறது. வாவ்! எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். ஹூரே! வா! இது உன் முறை. இதை செய்யலாம். கோக் அல்லது நூடல்லா? ஓ! என் கடவுளே! முட்டாள் நான்! கை இல்லை, என்னை விட்டு விலகி. அமைதியாக இரு. அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் இங்கே திறவுகோல் உள்ளது. நன்றாக செய்தாய், எமெட். வாங்க. சரி சரி சரி. பூட்டு எண் 4. நாங்கள் அதை திறந்து விட்டோம். ஹூரே. 3. நீங்க தயாரா? 2 1. ஓ வாவ்! எவ்வளவு குளிர்ச்சியாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. வாவ்! போகலாம். தட்டுதல் தட்டுதல். ஹே, யாரங்கே? யாரும் இல்லை. ஒருவேளை திறவுகோல் இங்கே மறைந்திருக்கலாம். மேலிருந்து தொடங்கலாம். சரி சரி. வாவ், சோப்பு குமிழ்கள். எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப அழகா இருக்கிறது.
இதற்கு நான் போதுமான அளவு பார்த்து விட்டேன். இறங்கு. அப்படி என்றால் அடுத்ததை திற. சரி. ஓ, அது வெறும் வண்ணம் தானா அல்லது அது இரத்தமா? ஓ மை காட், ஓ மை காட், என்னை காப்பாற்றுங்கள். முடியாது. மீண்டும் மீண்டும் சாப்பிடு. இங்க திறவுகோல். ஓ, அது நீதான் வென்ஸ்டே. சரி, அடுத்ததை திறப்போம். ஆஹா, இது வேலை செய்தது. ஓ அச்சு, நான் இப்போது அழுக்காக இருக்கிறேன். வாவ், ஓ மை காட். ஓ, அதை பாருங்கள், அது ஆபத்தானது அல்ல என்று நம்புகிறேன். நாம் கூட தேநீர் குடிக்க வேண்டும். சரி, நாம் விளையாடலாமா? சரி, கல், காகிதம், கத்தி போடு. ஹூரே. ஓ சரி, நீதான் முதல் ஒருவர். அப்படியா? பார்க்கலாம். ஓ கடவுளே, இந்த சாத்தானின் பானம் காரமாக இருக்கிறது. நான் விலகுகிறேன். நீ உன் பானத்தை குடிக்கிறாய். எனக்கு இது பிடிக்கும். வாவ், இது போபா அல்லது பபிள்ஸ் எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் இது மிகவும் நல்லது, சுவையாக இருக்கிறது. நான் உன்னை வருத்தப்படுத்த விரும்பவில்லை வென்ஸ்டே, ஆனால் சாவி அங்கே இல்லை. அது இருக்க முடியாது. இந்த சாத்தானின் கலவையை நான் முடிக்க வேண்டும். ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. ஐயோ, எவ்வளவு காரமாக இருக்கிறது. நான் சிறிது குறும் செய்ய அஞ்சுக்கேன். நான் செய்ய முடியலை. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் தீயை அவசரமாக அணைக்க வேண்டும். இங்கே நான் அதை அணைத்து விட்டேன். ஐயோ, அது ஒரு நிமிடம் காத்திரு. நான் சாவியை உணர்கிறேன். ஆமாம், என்னை நன்றி சொல்ல வேண்டாம். வாங்க, வா. வாங்க, வேகமாக. நான் ஷவர் எடுக்க காத்திருக்க முடியாது. நான் வருகிறேன். ஏய், இது அருமை. ஆஹா, இன்னொரு வெடிப்பு. என் சால் எது இருக்கிறது? ஓ, ஷோயன் விருப்பமான தீர்வுகளின் முழு தொகுப்பும் இங்கே. அதை தொடாதே, அது வெடிக்கும். இது என்ன? வா, இது வழிமுறையாக தெரிகிறது. வென்ஸ்டே, நீ இதை புரிந்து கொள்ள முடியுமா? ஹே, கடைசி நிறுத்தம். பயப்படாதீங்க. சிமில்சன் செய்ய நேரம் வந்துச்சு. சம்ஸ், கவனம் செலுத்த சத்தம் இல்லாமல் இருக்கணும். அற்புதம். பார்ப்போம். சரியானதுதான் போல் இருக்கிறது. ஒரு மந்திரவாதியின் கண்ணீர் மற்றும் கோப்லின் மூக்கு நீர்த்துளி. இங்கே இருக்கிறது. ஒரு வாத்து இருக்குமா? காப்லின் சளி. அது என்ன? எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை ஒரு பொம்மையா? அது இல்லை, அதுவும் இல்லை. நான் வாழைப்பழத்தை பற்றி பேசவில்லை. அது அங்கே இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு கோப்லின்கள் மிகவும் பிடிக்கும். அதை எப்படி மறந்துட்டேன்? அடுத்த பொருள் மம்மா மியா. ஓ இல்லை, நீ என்ன குடித்தாய்? மன்னிக்கவும். இது உங்களை மாற்றும் ஒரு மருந்து. ஓ மை காஷ், நாங்கள் இங்கே மிகவும் நீண்ட நேரமாக இருக்கிறோம். எங்களை வெளியே கொண்டு செல்லுங்கள் இப்போதே. ஹே, நீ இது வேலை செய்யலாம். கம்பிகளை கீழே தள்ளுங்கள். சுதந்திரம். ஹூரே!